கிரகங்களே, நீங்கள் அனைவரும் இணைந்து பூமியின் இந்த நிலைக்கு காரணம் என்ன என்பதை அறிந்து வாருங்கள். நிகழ்ச்சி 2. இடம் பூலோகம். பங்கு பெறுவோர் கிரகங்கள் மற்றும் மனிதர்கள். கிரகங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூமி பாதிக்கப்படுவதற்கான காரணத்தை அறிய பூமிக்கு வருகின்றனர். சொல்லுங்க டாடி, சொல்லுங்க. நம்ம வீட்டுல இருக்க பழைய பேப்பர், பழைய டப்பா, பழைய பிளாஸ்டிக், ஆகாத போகாத ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு எரிக்கலாம். ஆகாத போகாத ஜாமானா? நீங்க தான் ஆகாத போகாத ஜாமான். நான் உங்களை என்ன செய்யறது? என்னது என்னது என்ன சொன்ன? திரும்பி சொல்லு. ஒண்ணும் இல்லப்பா, நான் இதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்களா கிரகங்களே, இந்த வீட்டுல மட்டும் எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் பாத்தீங்களா? சாக்கு பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எரித்தால் காற்று மாசுபடும் இவங்களுக்கு தெரியலையா? நிகழ்ச்சி 3. இடம் சாலை. சாலையில் உள்ள வாகன நெரிசல், புகை, ஒலி மாசுபாடு அனைத்தையும் மீதமுள்ள 8 கோள்களும் பார்க்கின்றனர். இந்த புகையும் சத்தமும் நமக்கே கண்ணா கட்டுது. இந்த புகைய சத்தமும் தாங்க முடியல. வாங்கப்பா, வேற இடத்துக்கு போலாம். நீங்க வரீங்களா? இல்லையோ? நான் போறேன். அப்பாப்பா, என்ன வெயில் போய் கொஞ்சம் ஏசியை போடுமா? சரிங்கம்மா, ஃப்ரிட்ஜை திறந்து கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போய் ஏசி போடுவோமா? வெளியே இவ்வளவு காற்றோட்டம் இருக்கும் போது எதுக்கு இந்த மனுஷங்களுக்கு ஏசி? அதிலிருந்து வர குளோரோ கார்பன் CFC இந்த பூமிக்கு மேலே இருக்கிற ஓசோன் படலத்தை பாதிச்சு ஓட்டை விழ செய்யுது. நீங்களே பாத்தீங்களா? ஏசி மட்டும் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் இருந்து வர CFC பூமிக்கு பாதிப்பு உண்டாக்குது. இந்த மக்களுக்கு தெரிஞ்சும் பொறுப்பில்லாம நடந்துக்கிறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. சரி வாங்க, எல்லாரும் போலாம். நிகழ்ச்சி 4. இடம் பூலோகம். பங்கு பெறுவோர் மக்கள் மற்றும் கிரகங்கள். கோள்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து பூமியில் வாழும் மக்களுக்கு அறிவுரை கூறுகின்றனர். மக்களே, இங்க வாருங்கள். அட, இது என்னப்பா? அவங்க மொழியில பேசுங்கப்பா. சரி, இங்க வாங்கம்மா, இங்க வாங்கப்பா. மனிதர்களாய நீங்கள் செய்யறதுனால இந்த பூலோகம் எவ்வளவு பாதிப்படைகிறது என்று பாருங்கப்பா. இதே மாதிரி உங்க பூமாதேவிக்கு நீங்க கஷ்டத்தை கொடுத்தீங்கன்னா உங்க மனித இனத்துக்கு தான் பாதிப்பு. இதே நிலைமை நீடிச்சுன்னா உங்க மனித இனமே அழிஞ்சுவிடும். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? கொஞ்சம் தள்ளிக்கோ. சந்தோஷமா இருக்க தீபாவளி, பொங்கல், போகின்னு கொண்டாட சொன்னா பிளாஸ்டிக் பொருட்களையும் எலக்ட்ரானிக் கழிவுகளையும் போட்டு எரிக்கிறீங்க. முன்னெல்லாம் இயற்கையை பாழாக்கிறத விழாக்களை கொண்டாடுவாங்க. ஆனா இப்ப அப்படியா பண்றீங்க? மக்களாகிய நீங்க ஐம்பூதங்களையும் மாசு பண்றீங்க. நிலத்துல விளைச்சல் அதிகமாக இருக்கணும்னு செயற்கை உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் பயன்படுத்தி மண்ணோட வளத்தை பாழாக்குறீங்க. தொழிற்சாலைகள்ல ஆற்றில கலக்குறீங்க. பிளாஸ்டிக் பொருட்களை அளவுக்கு அதிகமா யூஸ் பண்றீங்க. அதையெல்லாம் குப்பையாக்கி மண்ணிற்கும் மரத்தின் வேருக்கும் பாதிப்பு உண்டாக்குறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கெல்லாம் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படிலாம் பச்சை பசேல் இருந்ததுன்னு தெரியுமா? நீங்க வந்த உடனே என்னடான்னு பார்த்தா மரத்தை எல்லாம் வெட்டி இருக்கிற இடத்த பிளாட் போட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறம் என்னடானா வெயில் காலத்துல நிக்க கூட நிலம் இல்லாம அவதிப்படுறீங்க. ஒவ்வொருத்தரும் 5-10 பிளாட் வாங்கி போட்டுட்டு அதை கண்டுக்க மாட்டீங்க. அப்புறம் 2 வருஷம் கழித்து பார்த்தா அங்க ஃபுல்லா கருவேல மரம் வளர்ந்து கிடக்கு. நல்ல வாயங்கிட்ட புடுங்கி நாட வாயங்கிட்ட கொடுத்த கதையா இல்ல இருக்கு உங்க செயலு? நீங்க எல்லாம் இன்னும் போலாவே ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல. நான் சொல்றதை கேளுங்கப்பா. பெரிய மரங்கள் நடுங்கப்பா.